யாருக்கெல்லாம் உங்களோட பிஸ்னஸை இந்த மாதிரி கூகுளில் லிஸ்ட் பண்ண விருப்பமோ மறக்காமல் பாருங்கள். இது வந்து ட்ரிக் எல்லாம் இல்லை. கன பேர் வந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு காசும் எடுத்திருக்கிறாங்க. இந்த மட்டக்களப்பில் தான் இது வந்து ஒரு ஃப்ரீயான விஷயம். இதை செய்கிறதுக்கு எப்படின்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முதல் இவ்வளோ ஒரு பெருமதியான விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரதால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நல்ல கண்டென்ட்கள் தருவேன்ன்றதை ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த வெப்சைட்டுக்கு போகிறது. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட பிஸ்னஸோட பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுவீங்க. பிஸ்னஸோட பேரை டைப் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் add your business to Googleன்றதை டைப் பண்ணி 2வது பேஜுக்கு போவீங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரியான பிஸ்னஸ்ன்றதை செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது சாஃப்ட்வேர் கம்பெனின்னு போடுறேன். இல்லை நீங்கள் ஒரு ஃபுட் டெலிவரின்னு சொல்லி சொன்னால் ஃபுட் டீலர், அந்த மாதிரி எந்த கேட்டகரி என்னென்னு போட்டுக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக் ஒரு ஆள் வந்து உங்களோட பிஸ்னஸை போட போகிறீங்கன்னா நீங்கள் மெக்கானிக் வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். செலக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு வந்து இதில் வந்து கேட்குறாங்க கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட பிஸ்னஸுக்கு வர்றவங்களா விசிட் பண்ணுறவங்களான்றது. அது எஸ்ஸா நோன்றது நீங்கள் டிசைட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் உங்களோட அட்ரஸை கேட்பாங்க. உங்களோட சரியான அட்ரஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால் வெரிஃபிகேஷன் கார்டு வந்து அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு இந்த அட்ரஸ் கட்டாயம் தேவையாக இருக்கும். உங்களுக்கு அந்த பின் நம்பர் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் தான் நீங்கள் அந்த பின் நம்பரை இவங்களோட வெப்சைட்டில் வந்து டைப் பண்ணலாம். டைப் பண்ணால் தான் உங்களோட பிஸ்னஸ் வெரிஃபை ஆகும். அதுக்கு பிறகு உங்களோட பேரில் வேறு எதுவும் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை வேறு ஒன்றும் இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். பிறகு உங்களோட லொக்கேஷனை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். எந்த இடத்துல உங்களோட பிஸ்னஸ் இருக்குதோ அந்த லொக்கேஷனை சரியாக வந்து இந்த பின்னால் பின் பண்ணி விடணும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் நம்மளோட ஏரியா, நீங்கள் எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை விட்டு வேறு ஏரியாவுக்கும் வந்து உங்களோட சேவை வழங்குறீங்கன்னா எஸ் ஓ நோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் சரி. இந்த செக்ஷனில் ஃபோன் நம்பரை நான் இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி வெப்சைட் இருந்தால் வெப்சைட்டுண்டும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் இல்லைண்டும். அடுத்தது கூகுளோட ஃப்ரீ வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுற ஆப்ஷனையும் போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு எதுவும் அப்டேட்ஸுகள் வேணும்னு சொல்லி சொன்னால் எஸ் நோவாண்டு செலக்ட் பண்ணி போட்டு போடலாம். அப்போ உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க எதுவும் அப்டேட்ஸுகள் இருக்குமென்னு சொல்லி சொன்னால். பிறகு வந்து 3 ஸ்டெப் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். 1 ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், அதுக்கு பிறகு வந்து போஸ்ட் கார்டால் வெரிஃபை பண்ணுறது. இது 2ல் 1 வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பிஸ்னஸ் வந்து வெரிஃபைட் பிஸ்னஸ் ஆகும் கூகுளில். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பிஸ்னஸை வந்து மேற்கொள்ளலாம். நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிஞ்சன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பிஸ்னஸுக்கு ஒரு டேஷ்போர்ட் வந்து கூகுள் தரும். இதில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தந்து கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸை பற்றிய அப்டேட்ஸுகளையும் வந்து நீங்கள் இதில் போஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இதுக்குள்ளே போய் வந்து நீங்கள் கூகுளில் எப்படி உங்களோட பிஸ்னஸை காட்டுமன்றதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த இருக்குது இந்த பிஸ்னஸ். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கு. அவங்க லிஸ்ட் பண்ணுற டைமில் தான் உங்களுக்கு இப்படி வரும். இது என்ற முதலாவது பிஸ்னஸ். அதே போல் இது வந்து 2வது பிஸ்னஸ். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் கீழே நம்மளோட அடுத்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அமர்க்கலமாக இருக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க இப்படி தான் இந்த கூகுளில் வந்து நம்மளோட பிஸ்னஸை லிஸ்ட் பண்ணுற. இது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரும். இல்லாட்டி ஃபோனுக்கு வர கோட் அதில் டைப் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் டிரெக்டாக வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸும் வந்து இந்த மாதிரி கூகுளுக்கு வரும். ஸோ இதால் இந்த கூகுளுக்கு இந்த பிஸ்னஸை போட்டதால் வந்து நான் எந்த பிஸ்னஸை வந்து உண்மையாகவே அடுத்த லெவலுக்கு கொண்டு வருகிறேன். ஏனென்றால் அதை பார்த்து கொண்டு கன பேர் வந்து கேட்பாங்க எப்படி இது செய்கிறேன்னு சொல்லி. ஸோ அதுதான் உங்கள் எல்லாருக்கும் வந்து தந்திருக்கிறேன். இதை வந்து 2-3 பேர் கேட்டதால் நான் உங்களுக்கும் எல்லாருக்கும் இதை வந்து சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்று நம்புகிறேன். இதுவெல்லாம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் வந்து இதில் பயனை பெறுவாங்க. ஸோ தேங்க்யூ.